ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. 24ஆம் ஸ்லோகத்துல சொட்ட சொட்ட அபராதம் பண்ணினவனா இருந்தாலும் பூமாதேவி அப்படிங்கிற அந்த கோதாதேவி அப்படி கடுமையான குற்றங்களுக்கும் எம்பெருமான் கிட்ட சிபார்சு பண்ணி நம்மளை காப்பாற்றுகிறாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது இப்போ 25வது ஸ்லோகத்துல புருவ நெறியாலேயே எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் போர்து அப்படி நம்மளை காப்பாத்துறா அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகம். கோதே குணைர் அபநயன் பிரணதாபராதான் புரோக்ஷேபயேவ தவ போக ரசானுகூலக கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய வர்த்துஹோ ஸ்வாதந்திரிய துர்வியசன மர்ம பிதா நிதானம் அப்படிங்கிறார். அதாவது நமக்கு உண்டான பாவங்கள், நம்ம எல்லாரும் போய் பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னா எம்பெருமான் நம்மளை பார்த்த உடனே நம்ம பண்ணியிருக்கிற தப்பு தான் எம்பெருமானுக்கு கண்ணுக்கு தெரியுமா. அதுக்கோசரம் தான் தாயார் 2 பேரும் பக்கத்துல இருக்காளாம். ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் சொல்றது கேட்கலைனாலும் இன்னொருத்தர் சொல்றத, அதாவது பூமாதேவி சொல்றத கேட்பார் அப்படின்னுட்டு போனதுலயே நம்ம பார்த்தோம். அப்படி எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்த சேவிச்சா கூட கோதாதேவி தன்னை சேவிக்கிறவாள அவளுடைய கருணை, வாத்சல்யம், தயைங்கிற குணம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளை எம்பெருமான் கிட்டேருந்து காப்பாத்துறாளாம். அதுவும் எப்படி? எம்பெருமானுக்கு எப்படி சொன்னா ஆனந்தம் வரும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி புருவத்தை நெரிச்சு, ப்ரூ அப்படின்னா புருவம், அந்த புருக்ஷேப ஏவ புருவத்தை நெரிச்சு நம்மளை காப்பாத்துறாளாம். என்ன பண்ணினாலும் எம்பெருமான் அப்படியும் விடமாட்டேங்கிறானா. இவன் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான், நீ இவனை இப்படி காப்பாத்த சொல்றியே அப்படின்னு பெருமாள் மறண்டு பிடிக்கிறாராம். அப்படி மறண்டு பிடிச்சா கூட அவர் செய்யறது ரைட்டு தானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தப்பு பண்ணிட்டோம், கர்மாவை பண்ணிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரதுங்கிறது எம்பெருமானுடைய சாஸ்திரம். சாஸ்திரத்துல உள்ளபடி பண்றான். இல்லைன்னா எல்லாரையும் மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடலாமே. ஆனா அப்படி பண்ணினா அது தப்பாயிடுமே. அவாவா பண்ணின கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவன் பலன் கொடுக்கறாங்கிறது நியாயமானதுதான். ஆனாலும் பூமாதேவி ஆகிற அந்த கோதாதேவி அப்படி எல்லாரையும் தப்புன்னு எல்லாரையும் தண்டிச்சிட வேண்டாம் அப்படின்னுட்டோ எம்பெருமானுக்குன்னு இருக்கிற அந்த சாஸ்திரம்ங்கிறத சுவாதந்திரியத்தையே உடைச்சி எடுக்கிறாளாம். அது எப்படி? அப்போ எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரியத்தோட இருந்தா கூட அந்த கடுமையான தண்டனை இல்லாம ஆக்குறாளாம். எப்படின்னா எம்பெருமான் கிட்ட ஒரு இரும்பு கவச்சம், அதுதான் அந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது. அந்த சாஸ்திரம்ங்கிற இரும்பு கவச்சத்தை கூட தன்னுடைய புருவ நெறிப்பால எம்பெருமான் கிட்ட அவள் கருணைய சுரந்து, எம்பெருமானும் கருணையோட நம்மள்கிட்ட இருக்கிற பாவங்களை போக்குறான் அப்படிங்கிறதுக்கு இவளுடைய புருவ நெறிப்பு தான் நம்மளை காப்பாத்துறது அப்படின்னு சொல்றார். இப்ப சாதாரணமாவே ஒரு ராஜா அப்படின்னு இருந்தாலே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ராஜா கிட்ட இருக்கும். அதை தட்டிட்டா போறோம், அந்த ராஜா தன்னுடைய சுயமான இருக்கிற செயலை இழந்துடுவான். அந்த மாதிரி எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் அப்படிங்கிற அந்த இரும்பு கவச்சத்தை தன்னுடைய புருவ நெறிப்பு அப்படிங்கிற செயலால அவள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு சொல்றார். புருவ நெறிப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இப்ப நம்மளுடைய புருவமே இருக்குன்னா அது அப்படியே ஒரு வில் மாதிரி இருக்கும். அந்த வில்ல நம்ம எப்படி வேணாலும் வளைக்க முடியும். அந்த மாதிரி அந்த புருவ நெறிப்பு அப்படிங்கிறதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி புருவ நெறிப்பாலேயே நம்மளெல்லாம் தாயார் கடாட்சிக்கிறா அப்படிங்கிறார். இதே ஸ்ரீ பூஸ்துதி 29வது ஸ்லோகத்துல கூட
ரக்ஷா விதௌ தனுப்ருதாம் அனுகானுகம்பாம் மாதஸ்வயம் விதனுஷே மகதீம் அபேக்ஷாம் அப்படிங்கிறார். அதாவது என்னன்னா, குற்றம் பண்ணி வந்தவாளை கூட அவனோட குற்றம் இல்லை அப்படின்னு உன்னுடைய கருணை அப்படிங்கிற தயா குணத்தினால நீ எல்லாரையும் காக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை வச்சுண்டு உன்னுடைய சங்கல்பமே எல்லாரையும் காப்பாற்றணும் பெருமாள் கிட்டேந்து. எம்பெருமான் தண்டாதரனா இருக்கான், ஆனா அவங்கிட்டேந்து எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலதான் நீ முக்கியமா இருக்கே அப்படின்னு சொல்றார். அதே எம்பெருமான் எல்லாருக்குமே வீடு அப்படிங்கிற மோட்சத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அம்மாழ்வார் திருவாய்மொழியா சாதிக்கிறார், எல்லீரும் வீடு பெற்றால் உலகு இல்லை என்றே அப்படின்னு. எல்லாருக்குமே மோட்சத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் போய் மோட்சத்தை அடைஞ்சிடுவா. அப்போ அவ பண்ணின கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கறது, அவ அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பம். அதே தாயார் என்ன பண்றாளாம், புருவத்தை நெரிச்சே அத பெருமாள் கிட்டேந்து நம்மளை ரட்சிக்கிறாள் அப்படிங்கிறார். அந்த புருவ நெரிப்புங்கிறது நம்ம சாதாரணமாவே உலக நடைமுறையிலேயே நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, ஒருத்தர் சந்தோஷமா அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி ரிலாக்ஸா சாதாரணமா இருப்பா. அதே கோபம் அவளுக்கு வந்துடுத்து அப்படின்னா அப்படியே புருவத்தை நெரிப்பா, புருவத்தை ஒரு மாதிரி பண்ணுவா, அது நமக்கே தெரியும். அதே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா புருவத்தை அப்படியே தூக்கி பார்ப்பா. இந்த மாதிரி எல்லாம் பண்றது தாயாருடைய கடாட்சம். அதுவும் எப்படி புருவத்தை நெரிச்சு நம்மள மாதிரி இருக்கிற பாபிஷ்டர்களை சேதனர்கள் எல்லாம் காப்பாத்துறது அப்படிங்கிறதுக்கோசரம் தாயாருடைய புருவ நெரிப்பு எம்பெருமான் கிட்டேந்து நம்மளை காப்பாத்துறது அப்படிங்கிறார். இப்படி அபராதிகளெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நீ பண்ற முதல் காரணம் என்னன்னா அந்த புருவ நெரிப்பு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீதேசியன் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு அடுத்ததுல பார்க்கலாம். ஸ்ரீ கோதா தேவியே சரணம்.